IBC Health viewers எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீட்ல ஹெல்த்தி ஜூசஸ், ஃப்ரெஷ் ஜூசஸ்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஜூசஸ் ரெடி பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஒரு சில மிஸ்டேக்ஸ் கூட பண்ணுவோம். அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இதுல இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா புரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃப்ரூட்ஸ் பத்தின ஜூஸ் தான். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் ஜூஸா மிக்ஸ் பண்றோம் அப்படிங்கும்போது அதில் தேவையில்லாம நம்ம சுகர் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி மேக்ஸிமம் ஆஃப் த ஃப்ரூட்ல சுகர் கண்டென்ட் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்றதுனால நம்மளோட உடம்புல ஃப்ரக்டோஸ் லெவல் ஜாஸ்தி ஆகும், சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகும். அதனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்கே பிரச்சனை கொடுக்கக்கூடிய ட்ரிங்கா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால மேக்ஸிமம் ஃப்ரூட் ஜூஸ் போடும்போது சுகர் கண்டென்ட் ஆட் பண்ணாம ஃப்ரெஷ்ஷா அந்த ஃப்ரூட்ல இருக்க சுகர் கண்டென்ட்டே போதும் அப்படின்னு நினைச்சு அந்த ட்ரிங்கை ரெடி பண்ணுங்க. அப்பதான் அது உங்க உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். நம்பர் 2, கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ். அதாவது கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸா இருக்கட்டும் இல்ல கிரீன் வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் நீங்க ஜூஸ் பண்ணும்போது அது ஒரு மாதிரி பிட்டர் டேஸ்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது உங்களோட டேஸ்ட்டை ஸ்பாயில் பண்ணும். ஒரு சிலருக்கு அது நாசியா, அதாவது வாமிட்டிங் வர்றதுக்கான எஃபெக்ட் கூட நிறையவே இருக்கு. ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது, அது அவங்களுக்கு பிடிக்கலங்கிறதுனாலயே ஒரு மாதிரி நாசியா சென்சேஷனா இருக்கும். மேக்ஸிமம் கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸையோ இல்ல கிரீன் வெஜிடபிள்ஸையோ ஜூஸ் போடுறதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா கரெக்டான வெஜிடபிள்ஸை மட்டும் சூஸ் பண்ணி உங்களுக்கு எது ஒத்துக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். நம்பர் 3, ஜூசர், அதாவது மிக்சர். நம்ம ஜூஸ் போடும் பொழுது ரொம்பவே ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிக்ஸி ஜார், ஏன்னா நம்ம நிறைய டைம் நல்லா பிளெண்ட் ஆகணுங்கிறதுக்காக ஹையா வச்சு மிக்ஸ் பண்ணுவோம். 2 to 3 டைம்ஸ் மேல ஜாஸ்தியா மிக்ஸ் பண்ணுவோம். அப்ப அந்த கண்டெய்னர் ஹீட் ஆகிறதுனால ஜூஸுமே ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. அதனால நீங்க ஜூசர் கரெக்டா இருக்கா, மிக்ஸி கரெக்டான லெவல்ல தான் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு தான் ஜூஸ் போடணும். ஏன்னா மிஷின் ரொம்பவே முக்கியம். அது ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்ச நேரம் வச்சு டெம்பரேச்சர் ஆவரேஜா வந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் இது மாதிரி டைம்ல ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதையும் தவிர்த்துடுங்க. ஐடியல் டைம்ல ட்ரிங்கை நம்ம குடிக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு டைம்க்கு அந்த ஜூஸை போடுறோம்னா அதை இமிடியேட்டா நம்ம குடிச்சிடணும். அதை விட்டுட்டு ஒரு 24 hours ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்ல ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது, இந்த மாதிரி வச்சு குடிக்கிறது மூலியமா அதுல இருக்க எல்லா நியூட்ரியன்ட்டும் நம்ம உடம்புல போய் சேராது. அதனால மேக்ஸிமம் நீங்க ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் போட்டத உடனே அதை எடுத்துக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப், ரொம்ப இம்பார்ட்டன்டானது, சீட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஜூஸ் போடும்போது கண்டிப்பா ரிமூவ் பண்ணியே ஆகணும். பல நேரங்கள்ல இதை மறந்துடும். ஒரு சிலர் சோம்பேறித்தனத்தால பரவாயில்ல சீட்ஸோட அழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட நினைப்பாங்க. ஆனா நீங்க ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடியே சீட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிளா இருந்தாலும் சரி, ஃப்ரூட்டா இருந்தாலும் சரி, ஜூஸ் பண்ணி அதுக்கப்புறம் குடிச்சீங்கன்னா தான் அந்த ஜூஸ்ல இருக்க டேஸ்ட் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதே மாதிரி அது உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியான ஒரு மைண்டையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது இல்லாம நீங்க சீடோட பண்ணும்போது உங்க மிக்ஸி ஜாரும் மிஸ்டேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல சேனோஜிக் அப்படிங்கிற ஒரு டாக்ஸிக் இருக்கு. அது உங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லா இருக்கும். அதனால மேக்ஸிமம் சீடோட ஜூஸ் போடுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த எல்லா டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த விஷயம் வேற யாருக்கெல்லாம் தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா IBC ஹெல்த்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.